ஹாய் நண்பா நம்பீஸ். இந்த கவிதை என்னோட தங்க தளபதி தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு. இந்த கவிதை எப்படி இருக்குன்னு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கட்டாயம் லைக் பண்ணுங்கள். கவிதையை தளபதி காதில் சேர்ற வரைக்கும் உங்களால் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பல புயல்களை தாண்டி பல பழிகளையும் தாங்கி பல பாதைகளின் முட்களையும் கடந்து மக்களின் மனங்களை மட்டும் மலர்ந்தது நீயே. இன்று அன்னையின் கரம் போல அரசின் கரமும் அரவணைக்க வேண்டும் என்று ஆட்சி பீடம் ஏறியிருக்கும் தங்க தளபதி. உன் வெற்றி ஒரு மனிதனின் உயர்வு அல்ல. நம்பிக்கை இழந்த கண்களில் மலர்ந்த ஒளி, கண்களில் பிறந்த ஒளி. திரை உலகில் வசனங்களால் தீமூட்டிய தளபதி இன்று மக்களின் வாழ்வில் விடியலை எழுத வருகிறார். தலைவர் என்று அழைத்தவர்கள் சிலர், ஆனால் என் அண்ணன், என் தம்பி, என் மகன், என் மாமன் என்று மனதில் வைத்தவர்களே அதிகம் உனக்கு. அன்னையர் தினத்தில் ஆட்சியின் அரியணை ஏறியது சாதாரண நிகழ்வு அல்ல. அது ஒரு தாயின் பிரார்த்தனையும் அல்ல. முழு தமிழகத்தின் தாய்மார்களின் வாழ்த்தாகவே கருதுகிறேன் நான். உன் பாதையில் இன்னல்கள் இருந்தன, இகழ்ச்சியும் இருந்தன, இருள் கூட இருந்தது. ஆனால் ஒவ்வொரு இரவையும் உடைத்து உன் பெயரே விடியலாய் எழுந்தது. உன் ஆட்சியில் தேசம் மலரட்டும், உன் கையில் தமிழ்நாடு சிறக்கட்டும். வாழ்க உன் இப்பணி. வாழ்க மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே.